லிபாரா. லிபாரா. சரி சரி சரி, சும்மா தினம் ஒரு என்ன பண்றேங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா தினம் வந்து நாம தெரிஞ்சுட்டா தானே என்ன மூஞ்சி மூஞ்சி பார்த்தா தான் என்ன படக்குற என்ன பண்ற அப்படின்னு தெரியணும் இல்லையா? சரி சரி, பகல ஆமா ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஜினியரிங் அருமை அருமை. இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா ஆமா. பார்த்தேன் அந்த அவன் இந்த இது கூகுள் மேப் அனுப்பு எனக்கு. அனுப்பிச்சு விடு, சும்மா பார்க்குறேன். கூகுள் மேப். ஆ அனுப்புறேன். பார்த்தேன் அது அந்த பக்கத்தால ஸ்டூவர்ட் ஹோட்டல் இருக்குது. தேடி தேடி பார்த்தேன். ஒண்ணும் இல்ல, அது நீங்க அனுப்புனீங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து அங்க ம் ஸ்டுவர்ட் ஹோட்டலுக்கு முன்னாடி ப்ளூ கலர்ல ஒரு இது தெரியும். நீளமா, கருநீளமா. சின்னதா. அதுக்கு ஆமா பக்கத்துல ஒண்ணு இருக்கும். ஆமா, அது டெம்பிள் பக்கத்துல டவர். ஒண்ணு இருக்கும். அதுதான் டெம்பிள் சேம்பர். போற வழி. அது டெம்பிள் சேம்பர்ஸ் எழுதியிருக்கும். அதுதான். ஆமா, பார்த்துட்டேன். அது பார்த்து ஒரு 3 அடி இருக்கு. அதுக்கு அந்த சந்துக்குள்ள அந்த படியில தான் ஏறுவியா? அந்த படிக்கட்டுல தான் ஏறுவியா? ம் ஆமா, ம். அந்த பகுதியில தான் ஏறுவேன். நாலாவது ஃப்ளோர், நாலாவது மாடி. மொத்தம் அதான் 4 மாடி தான் இருக்கு. 4 மாடி எத்தனை அறை இருக்கும்? பார்த்து ஒரு 50 அறை இருக்குமா? 10 20 அறை இருக்குமா? இல்ல இல்ல, ஒரு இதுல 4, ஓ, 16, 17 இருக்கும். அவ்வளவுதான். அதான் விடுறது 15. அது மேலாத மாடி. மேல மொட்டை மாடியா இல்ல மேல அந்த இது மாதிரி ஓடு மாதிரி போட்டுருக்குதா மேடு உங்களுக்கு? இல்ல, மொட்டை மாடி எல்லாம் கிடையாதுங்க. ஆமா, பனி 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 இருக்கனால மொட்டை மாடி வைக்க ம். மாட்டாங்க. பனி வந்து அமுத்திரும். ஆமா. இது மரம் தானே. மரத்தை வைப்பாங்க. அப்புறம் இது இருக்கும். மரத்தை சுத்தி வச்சிருப்பாங்க. இங்க எல்லாம் மொட்டை மாடியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதான் மொட்டை மாடி வைக்காத காரணம்னு கேட்டீங்கன்னா, பனி வந்து மேலே ஏறி அமுத்திரும். அதனாலதான் அந்த பனி சறுக்கி விடுறதுக்கு தான் ம். வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப உள்ள காயப்படுறாங்க. ரைட் ரைட், பரவாயில்ல. இப்ப வெயில் அடிக்குதாங்க? வெயிலா என்னது அங்க என்ன எப்படி போயிட்டு இருக்கு? வெயில்லாம் நேரு பயங்கரமான குளிர். இப்ப வந்து மத்தியான நேரம் அப்படின்றனால 13 டிகிரி இருக்கு. அது எப்பவுமே அதான் ஊட்டி மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சமா ஊட்டி மாதிரி 25க்கு மேல தாண்டாது. 25க்குள்ளதான் இருக்கும் இல்லையா பெரும்பாலும்? 25. 25னா பிளஸ் 25. வெய்ய காலத்து 25க்கு போகும், அப்புறம் 10க்கு வந்துடும். அது கீழே போனா சைபர் 10 எல்லாம் வரும். சைபர் 10, சைபர் 4, இல்ல சைபர் இல்ல, 3. மைனஸ் வருங்க. டிசம்பர் மாசம் தான் மைனஸ் ஆகும். அதாவது அதிகபட்சமா 25க்கு மேல போகாது. 20 25க்கு மேல போகாது அதிகபட்சமா. அது குளிர் நாடு தானே. ம். ஆமா சரி. ஆமா. ஆ, பார்த்தா ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் படிக்கிற பார்த்தேன் நான். சொல்லியிருந்தேனே. ரைட், ரொம்ப நல்லதுதான். இது வரைக்கும் நீ படிக்காததான். எம்எஸ்சியில் இந்த மாதிரி பாடம் வருமோ எதிர்பார்த்திருக்கே முடியாது. அது வந்து ஒரு டாபிக் மாதிரி படிச்சிருப்போம். இது வந்து ம். ஒரு பேப்பரா படிக்கிறோம். நான் வந்து நட்சத்திர பிறப்பு பத்தி ஒரு கருத்து போட்டிருந்தேன். பாத்தியா இல்லையா? நட்சத்திர பிறப்பு படிச்சு பார்த்துட்டியா? நட்சத்திரம் நட்சத்திரம் பிறப்பு. ஆமா, உங்க காலேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்குது அந்த அபாபு. உங்க காலேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்குது ம். நட்சத்திர பிறப்பு. உங்க காலேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்குது 4 மாசத்துக்கு முன்னாடி. அந்த அந்த குள்ளர்கள், பழுப்பு நிற குள்ளர்கள், வெள்ளை நிற குள்ளர்கள். ஹெட்ஃபோர்ட் சயர் அந்த விஞ்ஞானிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெட்ஃபோர்ட் சயர் விஞ்ஞானிகள் தான் அந்த ம். அந்த ஒரு அனுப்பிச்சு நான் பார்க்கலையா? இந்த பாத்துட்டேங்கய்யா. உங்க கல்லூரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வர. கண்டுபிடிச்சு 4 5 மாசம் இருக்கும். ம் ம் ம். அது எப்படி நான் உருவா இப்பதான் வந்தேன். பரவாயில்ல ம். பரவாயில்ல. அதாவது நட்சத்திரம் உருவாகிறதுக்கு அடிப்படையே ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் அழுத்தம் வந்து ஹீலியம். ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு அதிகமாகிறப்ப ஹீலியம் உண்டாகுது. ஹீலியம் உண்டாயிட்டு எல்லாம் ஹைட்ரஜன் ஹீலியம் சேர்ந்துதான் எல்லாமே பிறக்குது. ம் ம் பேசிக்கா ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் ஹீலியம் புரோட்டானோட ம் புரோட்டான் சேருகின்ற பொழுது 4 புரோட்டானா உள்ள வர்றப்ப ஹீலியமா மாறுது. அதான் அடிப்படையே இதுதான். அடிப்படையே ஹைட்ரஜன் ஹீலியம் தான். ம். ஆமா ஆமா. ஆமா, கடுமையான வெப்பமா இருக்கிறப்ப இதாயிரும். குளிர்ச்சி ஆகிறப்ப பொருளா மாறுது. அப்புறம் தான் நான் உங்களுக்கு 6 புரோட்டான் 7 புரோட்டான் 8 புரோட்டானா மாறுது. சரியா? ம் ம். நிறைய தமிழர்கள் அங்க நிறைய இருக்காங்களான்னு தெரியுது. எங்கெங்கயோ லவுட்டன்னு என்னென்னமோ போட்டோம். நான் பார்த்தேன், அந்த வெளியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்காங்க இருக்காங்க. அது எக்கச்சக்கமா நீங்க ஒரு ஒரு வண்டலூர்லாம் போயிட்டீங்கன்னா எல்லாம் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. 1,00,000 பேராது இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேராது இருப்பாங்க இடத்துல. குறைஞ்சபட்சம் 50,000 பேர் இருப்பாங்க. ஆ, அதெல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஈழ தமிழர்கள் நிறைய இருக்காங்க. ஆமா. தமிழ்நாட்டு தமிழர்கள் நிறைய இருக்காங்க. ம் ஏதோ ம். பேசிக்கலான கடை நிறைய வச்சிருக்கானுங்க. பார்த்தேன், கடை எக்கச்சக்கமான கடை இருக்கு. ம் பார்த்தேன் எல்லாம் இந்த 2 நாளா ஆமா. அதுதான் பார்த்தேன். 2 3 நாளா பக்கத்துல என்ன இருக்குது. அப்புறம் ம். காய்கறி தோட்டம், பழத்தோட்டம்,
பிக்கப் பிக்கப் இருக்கு யுவர் இருக்கு ஓன். அதே பார்த்தேன். அப்புறம் நீ இருக்கிற இடமே காலி, அந்த ரோட்டு பக்கம் நிறைய மரங்கள் நிறைய இருக்கு. நீ இருக்கிற பகுதி நிறைய மரங்கள் இது நிறைய இருக்கு. கிராமம் தான். இது அர்பன் வந்து அர்பன் கொஞ்சம் அர்பன். அவுட்டர் சைடு. ம் 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 ம். இன்னும் வந்து என்னோட யூனிவர்சிட்டி போறதெல்லாம் வந்து கிராமம் கிராமம். முழுக்க முழுக்கன்றது கிராமமா? அந்த ஹெட்ஃபோன் சேர் முழு நல்ல கிராமம் இல்லையா? ஆமா 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 ஆமா. ஓ, அதை பார்த்தேன். அங்க ஏதோ இந்த மெடிடேஷன் சென்டர் இருக்கு மாதிரி உங்க காலேஜ்ல மெடிடேஷன் சென்டர் இருக்குது, நான் பார்த்தேன். நான் மெடிடேஷன் சென்டர் எல்லாமே வச்சு நானே வந்து என் கல்லூரி நான் வந்து முழுமையா பார்க்கவே இல்லை. நிறைய இருக்கு. அது நேரம் கிடைக்கும் போது போய் பார்க்க முடியும். என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க, நிறைய இருக்கு. இப்படி அப்சர்வரி சென்டர் உள்ள போயிட்டு வந்துட்டியா? அங்க அது பக்கத்துல போனே அப்சர்வரி சென்டருக்கு பக்கத்துல தெரியுதா? அது அது போயிட்டு வந்துட்டேன். எவ்வளவு பெருசு இருக்கும்? மேல மாடி மேல அதே உள்ள மேல லிஃப்ட் எல்லாம் இருக்கா எப்படி? அப்சர்வேட்டரி வந்து டூமா வச்சிருப்பாங்க. 8 அதான் டூம் 2 3 இருக்கும். பார்த்தேன். 2 3 இருந்தது பார்த்தேனே. 8 மொத்தம் 8. அடேங்கப்பா. நான் பார்த்தேன் 8 இருக்கா? அடேங்கப்பா. பெரிய பெரிய டெலஸ்கோப் ஹேண்ட்லயே நம்ம மேனுவலா நம்ம இயக்குற டெலஸ்கோப்பும் வச்சிருக்காங்க. அது போக ஆட்டோமேட்டிக் வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு தடவை பார்த்துட்டு உண்ட ஆசைய அந்த போனீங்கன்னா அந்த வீடியோல எடுத்து போடியா? வீடியோல எடுத்து போடு. போனீங்கன்னா அந்த வீடியோ பதிவு ஒண்ணு. நான் எடுக்கலைங்க. என்ன எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட நான் வாங்கி நான் அனுப்பிடுறேன். ஆமா, எங்க போனாலும் அதை பதிவு பண்ணி அனுப்பி என்ன பண்றேன்னு மக்களுக்கு தெரியட்டும். எனக்காவது புரியட்டும் என்ன பண்றீங்கிறது. சரியா? சரி. போயிடுச்சு. சரி, இப்ப ஆரோக்கியத்தை பத்தி நல்லா பாத்துக்கோ. சரி, பார்த்தேன். இந்த பழங்கள்லாம் பழக்கடை நிறைய பார்த்தேன். உங்க பக்கத்தால நிறைய பழக்கடை இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பழக்கடையா அது இது ₹1 ₹1.25 ₹3.25 90 இதெல்லாம் பார்த்தேன் நான். எல்லாம் ₹1.25 மேல கிடையாது. ஹாஜியார் ஸ்டோர் பேரு, ஹாஜியார் ஸ்டோர், ஹாஜியார் ஃப்ரூட் ஸ்டால், என்னென்னமோ இருக்கு. பார்த்தேன். இருக்குங்க. எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. அப்படி பாத்தீங்கன்னா சென்னை மாதிரி தான் இருக்குதுயா. அதாவது லக்ஸுரி, அதாவது பெங்களூரு மாதிரி ஒரு ஆடம்பரமா நகரம் எப்படி இருக்கு அது மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமா தெரியல. ஒரு ஆடம்பர நகரம் எப்படியோ அப்படித்தான் அது. இது வந்து இங்கேயே வந்து அப்படிதான் இருக்கும். இன்னும் லண்டன்லாம் போனோம்னா அது ரொம்ப பேர் ஆடம்பரமா இருக்கும். இதுவே வந்து இதுதான் சொல்றாங்க, கிராமம்னு சொல்றாங்க. இதுவே அப்படிதான் இருக்குங்க. பெரிய பெரிய கார் கம்பெனியோட எல்லா ஷோரூமுமே இங்கதான் என்னோட யூனிவர்சிட்டி பக்கம் தான் வச்சிருக்காங்க. இருக்க விலை 1 கோடி 4 கோடி 5 கோடி போற காரு முதற்கொண்டு எல்லா ஷோரூமும் என்னென்னலாம் இருக்குதோ அத்தனமும் அது அங்கதான் இருக்கு. அதுவே கிராமம் தான். அதுவே கிராமம் தான். ஆமா, அதுவே கிராமம் தான். இடம் அங்கதானே கிடைக்குது. டவுனுக்குள்ள இடம் கிடைக்காது இல்லையா? அதனால வந்து கிராமத்துல நிறைய பறந்த இடம் நிறைய இருக்கு. இன்னும் பறந்த இடம் நிறைய இருக்கு இல்லையா? ஆமா அதெல்லாம் நிறைய இருக்குங்க. பெரிய வயல்கள நான் போற பக்கம் ஃபுல்லா அந்த ஃபார்ம் பண்ணதான் நிறைய இருக்கும். அந்த குதிரை மாடு அதெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. பார்த்தா நல்லா தான் இருக்கு இல்லையா? அமைதியா இருக்கு. ரைட். ஆமா, நீ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுனு. நீ இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் டவுனு இல்லையா? பரவாயில்ல. அந்த ஸ்டூவர்ட் ஸ்ட்ரீட் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அதுக்கப்புறம் அதோட கட்டாது. அப்புறம் வேற ஏதாவது ஸ்ட்ரீட் ஆரம்பமாகுது. பார்த்தேன். அந்த ஸ்டவுட் ஸ்ட்ரீட் என்ன என்னது எனக்கு கொஞ்சம் மனப்பாடம் ஆகி போச்சு. அதான். சரி. நல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதாங்கண்ணே? ஆமா, அந்த உலர் ஆப்பிள் கிடைக்குதான்னு பாருங்க. உலர் ஆப்பிள் அவங்க தயாரிக்கிறாங்க. உலர் ஆப்பிள் ட்ரை உலர் ஆப்பிள். அங்க பெர்ரி எல்லாம் அதே மாதிரி திராட்சை நிறைய விளையுதுன்னு நினைக்கிறாங்கண்ணே. திராட்சை விளையுதாங்க? திராட்சை இருக்கு. திராட்சை விளையுதுங்க. அந்த பெர்ரி, ஸ்ட்ராபெரி, பெர்ரி அதெல்லாம் இருக்கு. எல்லாமே. அதாவது இனிப்பு சத்து உள்ளதா வாங்கிக்கோ. நான் என்னன்னா ஆப்பிள் நல்லா இனிப்பு சத்து உடையது. ஆமா, ஆப்பிள் நல்லா இனிப்பா நல்லா அருமையா இருக்கு. மணக்கும் இல்ல அந்த நாட்டினுடைய குளிர்நிலைக்கு. அப்ப ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலர்ஜிங்கிறது எல்லா நாட்டிலும் இருக்கு. அந்த அலர்ஜிங்கிறது அமெரிக்காவில, குறிப்பா லண்டன்ல அவங்க சாதாரண உணவு சாப்பிட்றவங்களுக்கு எதிர்பார்ட்டுல இருக்காது. அதனாலதான் அலர்ஜியை பத்தி நான் போட்டேன். அந்த நாட்டுல அலர்ஜி ரொம்ப அதிகம். அதனால யாருக்கும் உணவெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க.
இப்போ ஒரு ம். நம்ம ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா ஆமாமா. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா நான் பொருள் கொடுப்போம். அந்த மாதிரிலாம் அங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த ம். மாதிரிலாம் கொடுக்க ம். மாட்டாங்க. நீங்க அந்த ஆமா. ஒரு உணவுப் பொருளை பத்தி தெரியாம யாரும் வாங்க மாட்டாங்க. நீ ஒரு உணவுப் பொருள் அன்பளிப்பா கொடுத்தாலும் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா ம். அந்த அலர்ஜியை பத்தி பயந்து கிடக்குறாங்க. ஆமா. அதனால ஆமாமா. ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு அந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கணுங்கிற அறிவியல் ரொம்ப குறைவா இருக்குங்க உங்க அந்த நாட்டுல. ரொம்ப தப்பு. ம். நைட்ரிக் ஆக்சைடு இது எதுக்கு நான் அந்த பழங்களை பத்தி பேசுறோமா? பழங்கள் அப்படின்னா அது இயற்கையோடு ஒத்து போகுது. நம்ம உடம்புல நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமா இருக்க வேண்டும்ங்கிறது தான் அறிவியல். ம். நைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் அதிகமாகிக் கொண்டிருந்த அறிவியல். அதுதான் அறிவியல். இந்த அறிவியல் 98ல தான் கண்டுபிடிச்சானுங்க. 98ல கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் பேரு ம். ஃபெரிட் முராடுன்னு ஒரு டாக்டர். அதைத்தான் நான் சொன்னேன். சரி கவனமா இரு. ம். அந்த நம்ம நீர் மருத்துவத்தை அப்படியே போட ஆரம்பிச்சிடு. யாரோ பார்க்கட்டும். இங்கிலீஷ்ல எனக்கு போட ஆரம்பிச்சு யாரோ பார்க்கட்டும். புரியுதா? ம். அப்படியே போட்டு பழகு. எனக்கு அனுப்பிவிடு. எனக்கு சும்மா ஒரு 2 கையில புத்தகம் இருக்கு இல்லையா? அதை படிச்சு 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 ஆங்கிலத்துல போடு. ரெண்டு புத்தகம் அனுப்பிச்சு வந்துருச்சா? வேற என்ன கையில் வச்சிருக்க? ஆமா அந்த இது அந்த டியூப் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? ஆராய்ச்சி பண்றதுக்கு சின்னதா மூடி மாதிரி ஏதாவது கம்பிகளா இருக்கா? செம்பு கம்பி, அலுமினி கம்பி? இல்லைங்க. ம். சரி அது வாய்ப்பு இருக்கிற செய்யா. சரிங்கய்யா. ஏன்னா நீ ஆற்றத்தை புரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு 36 மணி நேரத்துல அது 2 வோல்ட் வந்தது. 36 மணி நேரத்துல 2 வோல்ட் வந்தது. ஆனால் அதை எடுத்து கழட்டி வச்சதுக்கு அப்புறம் உடனடியே 4.5 வோல்ட்டுக்கு போயிடுச்சு ஒரு மணி நேரத்துல. குறையிறது தாமதமா குறையுது. ரீசார்ஜ் ஆகுறது சீக்கிரமா. இது பேக்வேர்டு போகுது. அந்த பேக்வேர்டு ஜம்ப் ஆகுங்கிறது தான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. பேக்வேர்டு ஜம்ப் உடனடியா. ஏன் அந்த பேட்டரி சாக மாட்டேங்குன்னா ஜென்ரேட்டர் ஆகுது. அதான் விஷயமே. அது கம்பி தான் உணருது. அந்த கம்பி நம்ம வைக்கிற கம்பி இருக்கு இல்லையா? இப்ப ஜிங்க் கம்பி நான் வைக்கிறேன் பத்தி அது ஜிஐ கம்பிங்கிறது கால்வனைஸ்டு கம்பி தான். அது பியூர் ஜிங்க் கிடையாது. பியூர் ஜிங்க் கிடையாது. உள்ள இரும்பு மேல கோட்டிங் தான். இரும்பு மேல கோட்டிங். அதுக்கு அந்த வேலை பண்ணுது. அப்ப கால்வனைஸ்டு தான் அதுவே. நீ சாதாரண ஒயரே வச்சு பார்க்கலாம். கட்டிங் ஒயர் இருக்கு இல்லையா? செம்பு கம்பி. அங்க ஏதாவது ரிப்பேரிங் ஷாப் அங்க இருக்குமே நிறைய ரிப்பேரிங் ஷாப். ஒரு நாளைக்கு போய் பாரு, நடந்து போய் பாரு. ரிப்பேரிங் ஷாப் இருந்ததுன்னா பிளம்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ரிப்பேர் செய்யறவங்க இந்த காப்பர் ஒயர் இருந்ததுன்னா ஒரு மூடியிலே வச்சு பாத்துருது. மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா? மல்டிமீட்டர் எடுத்துட்டு தானே போனேன். மல்டிமீட்டர் அது முயற்சியா எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ இப்ப பேசிடு. சரியா? எனக்கு இதை பண்ணு கண்ணு. நீங்க புரியுதா? ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்? இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எனக்கு இருந்தால் ஒன்று பார்த்து எனக்கு அனுப்பு. இந்த ஆப்பிள் ட்ரை நான் பார்த்துருக்கேன். நாங்கள் குதிரைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆப்பிள் ட்ரை ஆப்பிள். நான் இளங்கோ வாங்கி வச்சிருந்தாரு. இளங்கோ நான் சொல்ற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது அங்கிருந்தா வருது. நான் கூட ஒரு தடவை நாம கூட சாப்பிட்டுருப்பேன். நினைவு இருக்கா? ஆப்பிள் அது அங்கிருந்து வந்தது. ஆஸ்திரேலியால இருந்தோ எங்கேயோ இருந்து வந்ததுன்னு சொன்னாரு. அது இருக்கான்னு பாரு. சரியா? ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. அலர்ஜி தான் ரொம்ப டேஞ்சர். அதுதான் இந்த நம்ம நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அலர்ஜி வராது. அலர்ஜி நோபல் பரிசு வாங்கினாரு ஃபெரிட் முராடு தான். ஃபெரிட் முராடு 1998 நோபல் பரிசு வின்னர் ஃபார் நைட்ரிக் ஆக்சைடு. என்ன சொல்றாருங்க சொல்லி முடிச்சுக்கிறேன். blockages in the artery can be removed with a nitric oxide by eating raw vegetable and fruits. டாக்டர் ஃபெரிட் முராட். அதாவது இதய அடைப்பில் இருந்து அனைத்து அடைப்பும் நீங்குவதற்கு நீங்க எது சாப்பிடுங்க? நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட். ஏன் கார்பன் டை ஆக்சைடு சொல்லலைன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் டேஞ்சர். எப்படி கரெக்டா வர இப்ப நாம சாப்பிடுறது, இப்ப சாதாரண மக்கள் சாப்பிடற கூட கார்பன் டை ஆக்சைடு. அதனால அவ்வளவு நோய் வருது. இவர் நைட்ரிக் ஆக்சைடு பத்தி பேசுறாரு. சரியா? இதை பத்தி நீ ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு போடு. இது நம்ம இந்த உடம்பை சுத்தம் செய்யுது. எனக்கு இது கூடுதல் எக்ஸ்ட்ரா நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே. சரியா? இந்த அலர்ஜி பத்தி பேசி எனக்கு ஏன் நோய் வர்றதில்ல, நான் ஏன் எங்கிருந்து வந்துகிட்டேன், இப்படி கடல் கடந்து வந்திருந்தாலும் நோய் இல்லாம வாழ்றதானே பெரிய விஷயம். கடல் கடந்து போயாச்சு, நாடு கடந்து போயாச்சு. ஆனால் எங்க போனாலும் எனர்ஜி ஒண்ணுதான்.
எனர்ஜி ம். ஒண்ணுதான். அப்ப ஒண்ணுதான். எனர்ஜி, ஆமா, எனர்ஜி கன்வெர்ட். இப்ப என்ன சொல்றீங்க? குவாண்டம் எனர்ஜியில வந்து கடந்து போகுது, தாண்டி போகுது, உறிஞ்சிக்குதுங்கிறீங்க. உடம்பும் உறிஞ்சிட்டு தான் இருக்குதுங்கிறதான் விஞ்ஞானம். ம். இப்பதான் சொல்றீங்க எல்லா தடையும் தாண்டி போகுதுன்னு நோபல் பரிசு வாங்குறீங்க. இதைத்தான் சித்தர்கள், ஞானிகள் உடம்பு தானாக வெளியில சக்தி எடுத்துக்குதுங்கிறான். சரியா? சரி, மறுபடியும் நான் நாளைக்கு பேசுறேன். சரியா? நன்றி, நன்றி, வச்சுறேன். சரிங்க. நன்றி.